அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். எந்த ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் இப்போ உங்களால் பைனரியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் அப்ளை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ. ஸோ ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஜீரோ அப்படின்ற நம்பரை நம்ம பைனரியை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைனரியினுடைய பேஸால் டிவைட் பண்ணணும். அப்போ ஜீரோன்ற நம்பர் இருக்குது, நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, அப்போ அதே நம்பர் தான் அங்கே வரப்போகுது. அப்போ ஜீரோ. ஸோ உங்களுக்கு ஈக்குவலண்ட் பைனரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான். அப்போ ஜீரோக்கான ஈக்குவலண்ட் பைனரி ஜீரோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். 1 நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், பைனரியாக மாற்றுறதுனால. இப்போ 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அதுதான். அப்போ ரிமைண்டர் அதுதான். அப்போ 1 தான் அதனுடைய ஈக்குவலண்ட் பைனரி. அதே போல் இப்போ நம்ம 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 2ன்ற டெசிமல் நம்பர் இருக்குது. அந்த 2ன்ற டெசிமல் நம்பரை நாம் வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். ரிமைண்டர் எதாவது வருதானா, வரல. ரிமைண்டர் எதுவுமே வரல. அப்போ ஆன்சர் என்ன, நம்ம கீழே வந்து எழுதணும். அப்போ 1 0. அப்போ 2க்கு என்ன, 1 0. நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம 3 எடுத்துப்போம். 3 இதை நம்ம திரும்ப பைனரியை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1 டைம் டிவைட் ஆகும். அப்போ 1 × 2 2, ரிமைண்டர் 1. அப்போ கீழேருந்து எழுதணும் நம்ம. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 1 1 1 1. அப்போது 3னுடைய ஈக்குவலண்ட் பைனரி 1 1. அதே போல் 4 எடுத்துக்கோங்க. 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இங்கே பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். 4 திரும்ப நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா பைனரி கன்வெர்ட் பண்ணோம். 2 டைம்ஸ் ஆகும். 2 × 2 4, ரிமைண்டர் எதுவும் இல்லை. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் டிவைட் ஆகும், ரிமைண்டர் எதுவும் வரல. அப்போ கீழே திரும்ப எழுதுகிறோம். அப்போ 1 0 0ன்றது தான் ஈக்குவலண்ட் பைனரி ஃபார் டெசிமல் 4. நெக்ஸ்ட்டு 5 நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் ஆகும். 2 × 2 4, ரிமைண்டர் 1. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் டிவைட் ஆகும். 1 × 2 2, ரிமைண்டர் எதுவும் இல்லை. அப்போ 1 0 1. அப்போ கீழே எழுதுகிறோம் 1 0 1. ஸோ 5க்கு. அதே போல் 6. ஸோ 6 திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 டைம்ஸ் ஆகும். 3 × 2 6, ரிமைண்டர் எதுவும் இல்லை. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் ஆகும், ரிமைண்டர் 1. இப்போ 6க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 1 0. நெக்ஸ்ட்டு 7 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 7 நான் டிவைட் பண்ணுறேன் 2ஆல். 3 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 1. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம் டிவைட் ஆகும் 3, ரிமைண்டர் 1. அப்போ 7க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1. அதே போல் 8 எடுத்துக்கலாம். ஸோ 8 எடுத்துக்கலாம். 8 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. திரும்பவும் 2 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. திரும்பவும் 2 1 டைம் ஆகும், ரிமைண்டர் 0. அப்போ கீழே எழுதும் போது என்ன கிடைக்குது, 8க்கு ஈக்குவலண்ட் 1 0 0 0. அதே போல் 9 எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 ரிமைண்டர் 1 2 டைம்ஸ், ரிமைண்டர் 0. 2 1 டைம்ஸ், ரிமைண்டர் 0. திரும்ப கீழே எழுதும் போது 1 0 0 1. நெக்ஸ்ட்டு 10 எடுத்துக்கலாம். அதே போல் தான் 2 5 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. 2 × 2 4, ரிமைண்டர் 1. திரும்ப 2ஆல் பண்ணுறோம். 1 டைம்ஸ் பண்ணுறோம், ரிமைண்டர் 0. 1 0 1 0 1 0 1 0. 11 எடுத்துக்கலாம். ஸோ 11 திரும்ப நான் டிவைட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் 5ஆல் ஆகும், ரிமைண்டர் 1. 2 × 4, ரிமைண்டர் 1. 1 × 2, ரிமைண்டர் 0. அப்போ 1 0 1 1. நெக்ஸ்ட்டு 12 எடுத்துக்கலாம். 2 6 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. 3 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. 1 டைம் ஆகும், ரிமைண்டர் 1. அப்போ 1 1 0 0. நெக்ஸ்ட்டு 13 எடுத்துக்கலாம். ஓகே, நான் பக்கத்துலேயே போடுறேன். 13 எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 1. திரும்ப 3, ரிமைண்டர் 0. திரும்ப 1, ரிமைண்டர் 1. 1 1 0 1. நெக்ஸ்ட் 14 7 டைம்ஸ் ஆகும், ரிமைண்டர் 0. 3 × 2 6, ரிமைண்டர் 1. 1 × 2, ரிமைண்டர் 1. 14க்கு என்ன 1 1 1 0. நெக்ஸ்ட் ஃபைனலாக 15 7 × 2, ரிமைண்டர் 1. 3 × 2, ரிமைண்டர் 1. 1 × 2 2, ரிமைண்டர் 1. அப்போ 1 1 1 1. ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டோம் 0 to 15 வரையும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பின்னாடி வரக்கூடிய ஒரு காம்பினேஷன் சர்க்யூட் ஆகட்டும், இல்லைனா வந்து கேமேப் ஆகட்டும்,
அல்லது சீக்வன்ஸ் லாஜிக் சர்க்யூட் ஆகட்டும் ஈஸியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் நம்ம ஈஸியாகவே வந்து மைண்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஒன்று அப்சர்வ் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போது இந்த பைனரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிட்ஸ்னால் என்ன? அந்த பைனரியில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். டெசிமல் மற்ற ஆக்டல் அல்லது எக்ஸாடெசிமலில் வரக்கூடிய அந்த நம்பரில் வரக்கூடிய டிஜிட்ஸை நம்ம டிஜிட்னு சொல்கிறோம். ஆனால் பைனரியில் மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்? பிட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒன் பிட் அல்லது 0 and 1 மட்டும் தானே. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பைனரியில் வரக்கூடிய டிஜிட்டை பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது 0 அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பரை பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் ஒரு பிட்டு தேவைப்படுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிட்டு தான். அப்போது பாருங்கள், நான் ஒரு கோடு போட்டு காட்டுறேன். 0வும் 1ம், ஸோ 0 and 1 டெசிமல் நம்பரை பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை பைனரியில்? கண்டிப்பாக மினிமம் 1ஆவது இருக்கணும். மினிமம் எத்தனை இருக்கணும்? 1. ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸை நான் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். என்னன்றது என்ன பார்த்தா நம்பர் ஆஃப் பிட்ஸ், அதாவது பைனரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிட்ஸ். அப்போ 0வும் 1ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது? மினிமம் ஒரு பிட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதாங்க போட்டிருக்கேன். அதே போல் 3 வரையும் பாருங்கள். ஸோ 3 வரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது? அப்போது 3 வரையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் ஆஃப் பிட்ஸ் 2. மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை? 2. அப்போது 2 அப்படின்ற டெசிமல் நம்பரும் 3 டெசிமல் நம்பரும் நீங்கள் பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? கண்டிப்பாக நமக்கு வந்து 2 பிட்ஸ் தேவைப்படும். அதே போல் 4, 5, 6, 7 பாருங்கள், எத்தனை பிட்ஸ் நமக்கு தேவைப்படுது? n = 3. ஸோ மினிமம் 3 பிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. எதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 4, 5, 6, 7 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு 3 பிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதனுடைய ஈக்குவலண்ட் பைனரி நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதே போல் 8லேருந்து 15 வரையும் எடுத்துக்கோங்க. எத்தனை பிட்ஸ் இருக்குது பாருங்கள்? n = 4. அப்போது மினிமம் நமக்கு வந்து 0 to 15 வரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, டோட்டலாக 0 to 15 வரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் 4 பிட்ஸாவது நமக்கு தேவைப்படும். மினிமம் எத்தனை தேவைப்படும்? 4 பிட்ஸாவது நமக்கு தேவைப்படும். அப்போ 0 to 15 நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இப்போ 4 பிட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 4, 5, 6, 7 3 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் நம்ம 4 பிட்லேயும் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த 4th பிட்டை 0 போட்டுக்கணும். பட் மினிமம் 3 பிட்ஸாவது நமக்கு வேணும். அதே போல் 2 and 3 வந்து 2 பிட்டில் நம்ம மினிமம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2 பிட்டாவது நமக்கு வேணும். நீங்கள் இதை 4 பிட்டில் போடும்போது என்ன ஆகும்னா இந்த பிட்டில் 0 ஆகிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா பாருங்கள், இது 0, 1 வந்து எனக்கு மினிமம் ஒரு பிட் வேணும். இதே நம்ம 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய 3 பிட்ஸை நீங்கள் 0 போட்டுக்கலாம். அப்போ 0, 0, 0. ஸோ அதே போல் தான் இங்கேயும் 0, 0, 0, 0, 0, இங்கேயும் 0, 0, 0, 0, 0, 0. ஸோ நான் பிளாக்கில் போட்டிருக்கிறதுலாம் நான் 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக நான் 0 போட்டிருக்கேன். ஸோ இனிமே முன்னாடி நீங்கள் எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. ஸோ அப்போது 0ன்ற நம்பரை 4 பிட்டில் என்ன பண்ணலாம்? 4 0 ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவே 5 பிட்டில் பண்ணலாம். 5 பிட்டில் பண்ணால் 5 0 பண்ணணும், 5 0 எழுதணும். இதுவே 3 பிட்லனா 3 zeros எழுதணும். ஸோ அது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக n = 1, n = 2, n = 3, n = 4. ஸோ ஜஸ்ட் அது புரியறதுக்காக. இது டெசிமல் நம்பர். இப்போ 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 0ன்னு இருக்குது. இதை சிங்கிள் பிட்டில் 0ன்னு பண்ணால் போதும். இதே 2 பிட்டில் 0, 0ன்னு பண்ணணும். 3 பிட்டில் 0, 0, 0ன்னு பண்ணணும். 4 பிட்டில் 0, 0, 0, 0 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே போல் 1 இருக்குது. நம்ம ஒரே ஒரு பிட்டில் 1ன்னு சொன்னால் போதும். இங்கே 0, 1ன்னு சொல்லணும். இங்கே 0, 0, 1, இங்கே 0, 0, 0, 1ன்னு சொல்லணும். 2 அப்படின்னா நம்ம 1 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் சொல்ல வரேன். ஸோ 1 பிட்டு நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ எத்தனை பிட் வேணும்? 2 பிட்டாவது நமக்கு வேணும். 1 0, இங்கே 0 1 0, இங்கே 0 0 1 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுவே 3 இருக்குது. ஸோ இதில் பண்ண முடியாது. சிங்கிள் பிட்டில் 3ன்றதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. பட் 2 பிட்டில் பண்ணலாம். 1 1, 0 1 1, 3 பிட்டில் இதில் 0 0 1 1. இப்போ 4 எடுத்துக்கோங்க. 4 நம்மளால் சிங்கிள் பிட்டில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதே போல் 2 பிட்ஸ்லையும் பண்ண முடியாது. ஆனால் 3 பிட்ஸில் பண்ணலாம். 1 0 0, இங்கே 0 1 0 0. அதே போல் 5 பண்ண முடியாது.
இங்கேயும் பண்ண முடியாது, இங்கே பண்ணலாம் 1 0 1. ஸோ இங்கே 0 1 0 1. அதே போல் 6 இருக்குது, சிங்கிள் பிட்டில் பண்ண முடியாது, 2 பிட்டில் பண்ண முடியாது, ஆனால் 3 பிட்டில் பண்ணலாம், 4 பிட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். அதே போல் 7 எடுத்துக்கோங்க, சிங்கிள் பிட்டில் பண்ண முடியாது, 2 பிட்லேயும் பண்ண முடியாது, பட் 3 பிட்டில் பண்ணலாம். அதே போல் 4 பிட்லேயும் பண்ண முடியும். அப்புறம் 8 எடுத்துக்கோங்க, சிங்கிள் பிட்டில் பண்ண முடியாது, 2 பிட்லேயும் பண்ண முடியாது, 3 பிட்லேயும் பண்ண முடியாது, 4 பிட்டில் தான் இதனுடைய மினிமமே 4 பிட்டில் தான் நம்ம பண்ண முடியும். அதே போல் 9 எடுத்துக்கோங்க, 1 பிட்டில் பண்ண முடியாது, 2 பிட்டில் பண்ண முடியாது, 3 பிட்டில் பண்ண முடியாது, 4 பிட்டில் தான் மினிமம் பண்ண முடியும். இதே போல் அப் டு 15 வரையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது n ஈக்குவல் டு 1 அப்படின்னா டெசிமலில் 2 நம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஒன்று 0 இன்னொன்று 1. இதுவே n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 2னா எது வரையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பாருங்கள், 0 டு n ஈக்குவல் டு 1 இருந்தால் 0வும் 1ஐயும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் பைனரியில். இதுவே n ஈக்குவல் டு 2னா 0 டு 3 வரையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பாருங்கள் 0 டு 3 வரையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. இதுவே n ஈக்குவல் டு 3 அப்படின்னா 0 டு 7 வரையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 0 டு 7 வரை நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதுவே n ஈக்குவல் டு 4, நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஈக்குவல் டு 4னா 0 டு 15 வரையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா, ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம சொல்கிறோம். n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டோட்டலாக 0லேருந்து 2 பவர் ஆஃப் n மைனஸ் 1 வரையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக என்னென்னா 0 டு 2 பவர் ஆஃப் n மைனஸ் 1 வரையும் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னா, ஸோ எது வரையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டெசிமலில் 0 டு 2 பவர் ஆஃப் n மைனஸ் 1 வரை ரெப்ரசன்ட் பண்ண நம்மளால் முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அன்சைன்டு நம்பரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சைன்டு நம்பரை பற்றி நம்ம பேசல. ஸோ பின்னாடி வர கிளாஸில் நம்ம சைன்டு நம்பர்னா என்ன, அன்சைன்டு நம்பர்னான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து அன்சைன்டு நம்பரை மட்டும், அன்சைன்னா ப்ளஸ்ன்னு சொல்ல மாட்டோம், மைனஸும் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்க, n ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ நான் இங்கே போடுறேன் n ஈக்குவல் டு 6. ஸோ எத்தனை நம்பர் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், 0 டு 2 பவர் ஆஃப் 6 மைனஸ் 1 வரை நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ஆன்சர் என்ன, 0 டு 2 பவர் ஆஃப் 6, 2 பவர் ஆஃப் 6ன்றது 64 மைனஸ் 1 அப்போ 63. அப்போ 0 டு 63 வரையும் நம்மளால் 6 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ 6 பிட்லாம் என்ன, 1 2 3 4 5 6. ஸோ இது டெசிமல் 0. இதுவே 1 இருந்தால் 0 0 0 0 0 1, 2 இருந்தால் 0 0 0 0 1 0. இந்த மாதிரி நமக்கு அப் டு 63 வரையும் பண்ணலாம். 63ன்றது ஆல் ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு பின்னாடி மெமரிஸை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே போல் மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இந்த டெசிமல் டு பைனரி டு டெசிமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட்டு இந்த டெசிமல் டு பைனரியை எப்படி ஈஸியாக எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நான் கண்டுபிடிச்சேன், 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம எழுதணும். ஸோ எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.